நாகவடிவாக இருக்கும் கருமாரி, நாகயோகம் நல்குகின்ற கருமாரி, அம்மா கருமாரி. கருமாரி என்று சொன்னாலும் அங்கேயும் நாக வடிவம் உண்டு. சமயபுரத்திலே இருக்கக்கூடிய மாரியம்மனும் நாகத்தினாலே யோகத்தை நல்கக்கூடியவள். குண்டலினி என்று சொல்லிவிட்டாலே அங்கும் அந்த நாகசக்தி தான் நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. உடம்பிலே DNA என்றெல்லாம் சொல்கின்றோமே, அதுவும் நாக வடிவத்தில் தான் இருக்கின்றது. உயிரணு கூட நாக வடிவத்திலே தான் நமக்கு வெளிப்படுகின்றது. ஆலயம் செல்கின்றோம், ஆண்டவனை காண்கின்றோம். அப்பா பரமசிவனே எனக்கு அருள்வாயே என்று சொல்லும் பொழுது அவன் நாகேஸ்வரனாக, நாகேந்திரனாக, நாகலிங்கனாக நமக்கு காட்சி தருகின்றான். ஆமாம், அவர் கழுத்திலோ வாசுகி என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ப்பம், நம் அன்னை பராசக்தியோ அங்கே அனந்தன் என்று சொல்லக்கூடிய நாகத்தை தாங்கியிருக்கின்றாள். அது மட்டுமா, 5 கை உடைய நமது நம்பிக்கையை தரக்கூடிய தும்பிக்கையானிடம் பூணலாகவும் விற்றிருக்கக்கூடியது ஒரு நாகம்தான். அது மட்டும் அல்ல, நமது முருகப்பெருமானை நாம் நாக வடிவத்திலே வழிபடக்கூடிய திருத்தலங்கள் பல்வேறு உண்டு. அந்த நாகேஸ்வரி நமக்கு பல்வேறு யோக நிலைகளை அருளி நம் உடலிலே இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள் என்று சொல்லக்கூடியதிலே டாக்கினி, அதே போல ராகினி, லாக்கினி, சாக்கினி, காக்கினி, ஹாக்கினி என்று சொல்லக்கூடிய 6 வகையான நாகத்தன்மைகளை கொண்டு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற சக்கரங்களிலே நாக வடிவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாள்.